செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது சுத்தமா தெரியல, டக்குன்னு பார்த்தா முடிஞ்சிருச்சுன்றது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. இது லேடிஸும் பாக்குற மாதிரி நிறைய சாங்ஸ், காமெடி, ரெஃபரன்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு சிம்ரன் மேம்க்கு ஒரு சாங், அந்த சின்ன பையனுக்கு ஒரு சாங் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு எமோஷனலா எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. தளபதி ரெஃபரன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல இருந்தது. அதுவும் நல்லா இருந்து, அது எதுவுமே வந்து திணிச்ச மாதிரி இல்ல, கரெக்டா அழகா ஒரு குட்டி 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 குட்டியா வச்சுட்டு போயிட்டே இருந்தாரு டேரக்டர். அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்கேஜ்டா இருந்தது ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. எந்த இடத்துலயும் இந்த போரிங் அந்த மாதிரிலாம் இல்ல. லைக் எந்த டைம் எந்த இடத்துல வந்து ஜாலியா கொண்டு போகணுமோ அந்த இடத்துல ஜாலியா கொண்டு போயிருக்கு. டைம் பாஸ் ஆச்சு. நல்லா 3 மணி நேரத்துக்கு வருது. நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. டிவிக்கோட ஒரு பிளாக் சாங் இருந்துச்சு. அது எல்லாருமே கை தட்டினாங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த பையன் வர சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே கலந்துருந்துச்சு. காமெடி, எமோஷனல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. குடிமை நல்லா நடிச்சிருக்கான். டைரக்டருக்கு புது மூவி மாதிரியே தெரியல. அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு படம் எடுக்கலாம், ஆடியன்ஸ் இதுக்கும் வருவாங்கன்ட்டு. தியேட்டர் ஹவுஸ்ஃபுல், அந்த படத்துக்கும் ஹவுஸ்ஃபுல். இத்தனைக்கும் பெரிய படம் ரெட்ரோ வந்தாலும் அந்த படத்துக்கும் தியேட்டர் பத்தி ஹவுஸ்ஃபுல். இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி டேரக்டர்ஸும் வருவாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. பெஸ்ட் பிலிம். இப்போ இருக்கிற ஒரு மென்டாலிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிட் ஆன் ஹெட் அப்படின்ற ஒரு இது இருக்கும். லவ் டு ஆல், எல்லாரையும் அன்புக்கு சேர்க்கணும், எல்லாரையும் வந்து வேல்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிலிம் இது. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. இப்படி ஒரு ஸ்டேஜ்ல with all the news and everything we are hearing, we are having a good film at right moment. I'm so happy for the director and all the cast and crew. Yes, it's the best film. We all have to go and watch. படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அண்ட் இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். ஸோ எந்த ஏஜ் ஜென்டர் எதுவுமே இல்லை, எல்லாருமே வந்து படம் பார்க்கலாம். ஆக்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் சிம்ரன் மேமும் சசிகுமார் சார் ஃபர்ஸ்ட் மீன் அது பேரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன். அது அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு இடம் கூட நமக்கு மூஞ்சி சுழிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஃபைட்ல எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு ஃபைட் எதுவுமே இல்லாம ஒரு படத்தை ரொம்ப எங்கேஜிங்கா எடுத்துட்டு போலான்றது திருப்பி அந்த டேரக்டர் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இதே ப்ரொடக்ஷன் தான் குட் நைட் எடுத்தாங்க. அவங்களோட அடுத்த படம் போது அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. Sasikumar sir and Simran ma'am of the combo. It's a new couple, new cast. It was different and they made justice for the role. And the குட்டி பையனோட character அது நான் சொல்லவே வேணாம், எல்லாருமே சொல்றாங்களே. He is the hero of the film, as I already said. Everyone senior artists, I respect them, but he made everyone laugh and he got every attention. Yes, seriously. Thank you. சுத்தமா தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதும் தெரியல, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது சுத்தமா தெரியல, டக்குன்னு பார்த்தா முடிஞ்சிருச்சுன்றது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. படம் எனக்கு தெரிஞ்சு இந்த டியூரேஷன் கரெக்டுங்க. இது மேல எடுத்து போனா படம் லாகா இருக்கும். அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. நமக்கு அந்த ஸ்னீக் பீக்ல அப்புறம் வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்த்த சில சீன்ஸ் இதுல படத்துல இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அது ஆல்ரெடி பாத்துருப்பாங்க ஆடியன்ஸ். இதை பார்த்துட்டு தான் படத்தையே வராங்கன்னும் போது அது திருப்பியா வச்சு இழுத்து எதுவுமே இல்ல. அது எப்படி இருக்குன்னா அங்க ஆல்ரெடி பாத்துட்டல, இங்க ஒரு கண்டினியூஷன் தான் படம். அது மாதிரி ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. படம் முடிச்சு வரும்போது நிறைய யோசிக்கிறேன், அதெல்லாம் பார்த்தோம் அந்த சீன்ல எங்கன்னும் போது பார்த்தா அது ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருந்தாரு அந்த இடத்த. அந்த பையன் தான் எனக்கு தெரிஞ்ச ஓவரால் ஹீரோன்னு நினைக்கிறேன். படம் எங்கெல்லாம் டிராப்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இன்டென்ஷனா ஒரு இடம் ஒரு சீரியஸா ஒரு இன்டென்ஸா போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா டக்குனு அந்த பையனோட காமெடி வருது. அது வந்து செம்மையா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஈக்குவல் பண்ற மாதிரி சசிகுமார் சாரா எடுத்துன்னு வர்றாரு. அந்த அண்ணன் கேரக்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவு அந்த காமெடின்னும் போது நமக்கு திருப்பி உள்ள வரும், திருப்பி படம் கதைக்குள்ள அது ட்ராக்ல வருது. அது ரொம்ப நல்லது. அந்த பையன் தான் படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிளாப்ஸ் அந்த பையன் மட்டும் தான் வாங்கிக்கிட்டே இருந்தோம் படம் ஃபுல்லா. ரொம்ப நல்லா இருந்தது. அது அன்எக்ஸ்பெக்டட். ஏதோ டான்ஸ் உள்ள இருக்குன்னு பார்த்தா அது செம்மையா விண்டேஜ் சாங்க போட்டு அது நல்லா இருந்தது. தளபதி ரெஃபரன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அது எதுவுமே வந்து திணிச்ச மாதிரி இல்ல, கரெக்டா அழகா ஒரு குட்டி 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 குட்டியா வச்சுட்டு போயிட்டே இருந்தாரு டேரக்டர். அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. கேரக்டர் செலக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அயோத்தி, நந்தன் எல்லாமே தியேட்டர்ல தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து அந்த மாதிரி இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா கமர்ஷியல், இது லேடிஸும் பாக்குற மாதிரி நிறைய சாங்ஸ், காமெடி, ரெஃபரன்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு சிம்ரன் மேம்க்கு ஒரு சாங், அந்த சின்ன பையனுக்கு ஒரு சாங் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு எமோஷனலா எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. கான்செப்ட் வந்து அந்த ஸ்ரீலங்கால இருந்து எல்லாரும் இங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து தீவிரவாதி மாதிரி பாப்பாங்களா இல்ல நண்பர்களா பாப்பாங்க, இவங்க அன்பை வச்சு எப்படி மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை இருந்துச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி அண்ட் வந்து சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கான ஒரு இது மாதிரி இருந்துச்சு. சிம்ரன் வந்து யதார்த்தமா ஒரு ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து ஒரு 5க்கு 4 கொடுப்பேன். சுத்தமா லாகே கிடையாது. ரொம்ப சின்ன படம் மாதிரி தான் இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. டக்குன்னு இன்டர்வல் இருந்துச்சு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு.
படத்துல தளபதி ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஒரே ஒரு பிளாக் சாங் மட்டும் இருந்துச்சு. அந்த பையன் வர எல்லாமே வந்து ரொம்ப இது ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சுத்தி நிறைய காமெடிவா இருக்கட்டும், ஒரு தளபதி சாங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த தெரி மூவி டயலாக் எல்லாம் பேசுறப்போ எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப அழகா போயிருந்தது. அது கிட்டத்தட்ட அகதிங்க மாதிரி வருவாங்கன்ற மாதிரி பார்த்து அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அந்த எண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருந்தது. அதுதான் அந்த படத்தோட பெரிய பிளஸ் நினைக்கிறேன். அண்ட் படத்துல பாத்தீங்கன்னா டேரக்டர் இது ஃபர்ஸ்ட் படம், அதுவும் வந்து சுத்தமா தெரியல. இது ஒரு ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னா சத்தியமா எவனுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு படமே எடுத்திருந்தது. ரைட்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் என்ன கேட்டா இந்த மாதிரி டேரக்டரும் இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த படம் இந்த மாதிரி நிறைய வரும். ஏன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் திருப்பி எடுக்கிறாங்கன்னும் போது இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு ஃபேமிலியா வந்து சிரிச்சிட்டு ஒரு சோகமா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிருந்தாரு. ப்ரோ ஆஸ் யூஷுவல் ப்ரோ, அது குட் நைட் ஃபீல் தான். அது ரொம்ப அழகா பண்ணிருந்தாரு. எங்க வந்து மியூசிக் வேணுமோ அந்த இடம், எங்க மியூசிக் வேணாமோ அந்த இடம் ஒரு சைலன்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு அந்த இடத்த. அவன் தான் எனக்கு தெரிஞ்ச படத்துல ஹீரோனே நினைக்கிறேன். எங்கெல்லாம் படம் வந்து இதாவதோ அங்கெல்லாம் அந்த பையன் தான் தூக்கி எடுத்துனே வரான். அந்த பையன் ஓவரால் படத்துல அந்த பையன் கிளாப்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவு கிளாப்பிங் இருக்கும். செம்மையா பண்ணிருக்கான் அந்த பையன் தான். தளபதி ரெஃபரன்ஸ் ஒரு 4-5 இடத்துல வருது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல். கிட்டத்தட்ட ஒரு கட்சி பாட்டுலாம் உள்ள தூக்கி ஹம்மிங்ல அடிக்கிறானுங்க. அதுக்கெல்லாம் தேட்டர் அலர்னு அலருது. ஒரு சின்ன படம் பட் இருந்தாலுமே தேட்டரே பாத்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங். கிளாப்ஸா இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த தேட்டருக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாங்க, அப்பதான் பீப்புள் நிறைய பேர் வர ஆரம்பிங்க. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான். இப்ப நாங்க எங்களை மாதிரி சில பேர் சொல்லும் போதே இந்த டேரக்டருக்கும் ப்ரொடக்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வரும். சோ இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். செம்மையா இருக்கு. எங்கெல்லாம் நம்ம டவுன் பண்றாங்களோ அங்க நமக்கே ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் டைட்டா வர மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் அதான் சொல்றேன், ரைட்டிங்கா டேரக்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. சிம்ரன் மேம் டான்ஸ் ஆடுறது அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அதனால அதுவும் அந்த இது என்ன சொல்றது, ஒரு ஹிட்டான சாங் ஆடி இருக்காங்க. ஆமா, எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு வரலாம். நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணேன், அவ்வளவுதான். எனக்கு 100 out of 100 தான் பர்சனலா. ரொம்பவே கனெக்ட் ஆகுது. அது எப்படி சொல்றது, ஜாலியாவும் இருந்தது, மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருந்தது. நான் 5 out of 5 கொடுப்பேன். கண்டிப்பா. மியூசிக் எனக்கு பர்சனலா பிடிச்சது. எனக்கு அது ஒருத்தர வந்து பார்த்தாதான் புரியும். லைக் எனக்கு பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து அதோட எப்படி சொல்றது கண்டினியூட்டியா இருந்துச்சு. எனக்கு அது தெரியல. எனக்கு அது கெஸ் பண்ண தெரியல. எனக்கு அது சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஓவரால் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா, எதிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணி இது ஸ்லோவா போச்சு அப்படி இப்படின்னு இல்ல, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, ஃபேமிலியோட பாக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட. எல்லா கேட்ட பசங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்ல விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்ல மனிதநேயம் பாத்தீங்க. பிளஸ் இலங்கை தமிழர்கள் தனியா அவங்க மீனவர்கள் எல்லாம் சாகுறாங்க, அந்த பிரச்சனை நிறைய படத்துல பேசியிருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்டா அவங்க வந்து அந்த கஷ்டத்தால இங்க வந்தவங்க எப்படி எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது, லாஜிக் இல்லாம பார்த்தோன்னா சூப்பரா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. அண்ட் இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வர இதெல்லாம் சான்ஸே இல்ல. நல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம். அண்ட் மியூசிக் வந்து ஃபுல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் சிம்ரன் மேம் அவங்க கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க படம். டிஃப்ரெண்டா இருக்கு. சின்ன வயசுலயே இவ்வளவு நல்ல படமா கொடுத்துருக்காரு. நல்ல என்டர்டைன்மெண்ட் சார். ஃபேமிலிக்கு தான் சார், ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபைட்லாம் கிடையாது. காமெடி இந்த குட்டி பையனும் நல்லா இருக்கு. அண்ட் யோகி பாபுதும் நல்லா இருக்கு. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நல்லா இது பண்ணிருக்காங்க. அது ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியா தான் நம்ம பார்க்க முடியுது. சிம்ரன் இல்லைன்னா சசி சார் அந்த மாதிரி இல்ல, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம போன மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குட்டி குட்டி சீனுமே நல்ல ஒரு டிசைன் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. சூப்பர். பண்ண விரும்பல, யாருக்கும் தியேட்டர்ல எல்லாரும் பார்க்கணும், கண்டிப்பா பாருங்க. அந்த குட்டி பையன் அவன் பிளாஸ்ட், அவனுக்காக கண்டிப்பா பார்க்கலாம். நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருக்கு படத்துல, என்ஜாய் பண்ற மாதிரி பீக் மூமெண்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இல்ல தேங்க்யூ. சூப்பரா இருக்கு, எல்லாருமே மஸ்ட் வாட்ச். படம் ஃபுல்லாவே காமெடியா போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி மெசேஜ் கன்வே பண்றாங்க? காமெடி
நல்லா இருக்கும். நீங்க உள்ள போய் பார்த்தா மஸ்ட் வாட்ச் பண்ணணும் எல்லாருமே. நீங்க ரெட்ரோட இதுக்கு போறது பெஸ்ட். படம் வந்து என்ன மாதிரி மெசேஜ் கன்வே பண்ணிருக்காங்க? அதெல்லாம் நீங்க போய் பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா.